வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது 2024 வந்த கிட்டத்தட்ட 25 வெப் சீரிஸ் நம்ம லிஸ்ட்டு போட போகிறோம். அதில் 21 வந்து தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. 25வது இடத்துல 2 வெப் சீரிஸ் எடுத்துருக்கேன். அதனால் 21 தமிழ் டப்பிங்கில் இருக்குது, 5 மட்டும் தமிழ் டப்பிங்கில் இல்லை. மேபி இன்னும் கொஞ்ச நாளில் அதையும் தமிழ் டப்பிங் கொண்டு வந்துருவாங்க. ஸோ மொத்தமாக அதில் லிஸ்ட்டை போட்டுடலாம். அதில் 21லேருந்து 25 வரைக்கும் இருக்கிறது ஓகேவா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே வந்து நல்லாவே இருக்கும். ஒன்று எந்தெந்த டைப்பில் இருக்கும், யார் யாருக்கு செட் ஆகுன்ற மாதிரி நான் தெளிவாக சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா பார்க்காம இருந்தீங்கன்னா அதை ட்ரை பண்ணுங்கள். இன்னும் இதில் ஆட் பண்ணாமல் நான் இன்னும் பார்த்தே முடிக்காமல் வச்சிருக்கிற லிஸ்ட்லாம் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் வெப் சீரிஸ் விட்டு போயிருந்தா, இது நான் பார்த்தது வரைக்கும் வச்சு லிஸ்ட்டு போட்டிருக்கிறேன், இதெல்லாம் பார்க்காமலே வச்சிருக்கியா, இதெல்லாம் ஒழுங்காக பாருப்பா அப்படின்ற மாதிரி இருந்த வெப் சீரிஸாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதையும் பார்த்துட்டு அடுத்து நான் வீடியோவாக போட்டுறேன். ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் லிஸ்ட்டை போட ஸ்டார்ட் பண்ணலாம். 25வது இடத்துல 2 வெப் சீரிஸ் எடுத்துருக்கிறேன். ஒன்று கிராஸ், இன்னொன்று வந்து பிருந்தா. கிராஸ் வெப் சீரிஸோட கதை என்னன்னு பார்த்தாக்க, ஹீரோ வந்து டிடெக்டிவாக இருக்கிறாரு. அவங்களோட ஒய்ஃப் வந்து அவங்க கண்ணு முன்னாடி இறந்துட்டாங்க. இப்போ ஒரு கேஸ் வந்து சூசைட் தான்ப்பா, முடிச்சு விட்டுருப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது, இல்லை சந்தேகமாக இருக்குன்ற மாதிரி நம்மளால் அதை விசாரிக்க ஆரம்பிக்க இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் ஒன்றுனா தெரிய வருது. இது வந்து எனக்கு கதையாக ஓகே, பொறுமையாக அந்த டோனில் கொண்டு போகிறது கூட ஓகே. பட் அதுக்கப்புறமா அந்த கடைசி ட்விஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் எனக்கு பாதிக்கு பாதி தான் செட் ஆச்சு. அதனால தான் இதை கடைசி இடத்துல வச்சிருக்கிறேன். அதே போல் தான் பிருந்தா வெப் சீரிஸும், த்ரிஷா நடித்த பிருந்தா வெப் சீரிஸ். அதோட கதை என்னன்னாக்க, உருன்னு இருக்கிற போலீஸாக தான் நம்ம த்ரிஷா அவர்கள் இருப்பாங்க. ஒரு கேஸ் வந்து இதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு முடிச்சு விட்ற மாதிரி அதுலேயும் வர, இல்லை இதுக்கு பின்னாடி ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க விசாரிக்க ஆரம்பிக்க இன்னும் பல உண்மைகள் தெரிய வருது. கிராஸும் பிருந்தாவும் எனக்கு வந்து பாதிக்கு பாதி செட் ஆனது. ஐடியா இது எல்லாமே நல்லா இருந்துச்சு. பட் சில பிரச்சனைகள் அதில் இருக்குது. அதனால் எனக்கு இது ஒரு ஓகேவான சீரிஸ். கிராஸ் சீரிஸில் மொத்தமாக 8 எபிசோடு, பிருந்தா சீரிஸ்லையுமே 8 எபிசோடு இருக்குது. 24வது இடத்துல தலைமைச் செயலகம். இந்த தலைமைச் செயலகத்தில் மொத்தமாக 8 எபிசோடு. இதோட கதை என்னன்னு பார்த்தாக்க, சிஎம் மேலே வந்து ஊழல் புகார் வந்து அவங்க உள்ளத்தில் போகிறாங்களே, படுத்து சிஎம் யார் இப்படிங்கிற மாதிரி அந்த அரசியல் போட்டி நடந்துகிட்டு இருக்கு. ஸோ சிஎம்ஏ இப்படி தப்பு பண்ணிட்டாரா அப்படிங்கிற மாதிரி அதை வச்சு கொண்டு போனது. அண்ட் இந்த வெப் சீரிஸ் முழுக்க ஏகப்பட்ட விஷயங்கள், இது இந்த கட்சி சொல்கிறாங்க, இல்லை அந்த கட்சி சொல்கிறாங்கன்னு ஒரு கட்சியும் விட்டு வைக்காமல் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணலாம் சொல்லுவாங்க. நல்லா இருந்துச்சு. 23வது இடத்துல ஃபாலோ அவுட் அப்படிங்கிற வெப் சீரிஸ். இது எனக்கு செட் ஆச்சு. பட் எல்லாருக்கும் ரொம்ப பொறுமையாக உட்காந்து பாருங்க. ஒரே செட்டாக உட்காந்து பார்த்தீங்கன்னா டயர்ட் ஆக்கி விட்டுரும். உலகமே அழிஞ்சிருச்சு அப்படின்னா நாம அதுக்குன்னு தனியாக ஒரு இடத்த வந்து நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த செட் பண்ணி அங்கே மக்கள்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பல வருஷம் கழிச்சு அப்பா வந்து கடத்திட்டு போயிட்டாங்க. அதனால பொண்ணு வந்து வெளி உலகத்துக்கு வரும்போது அங்கே என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு, அவங்க அப்பாவை காப்பாற்றினாலா, அதுக்கப்புறம் என்னெல்லாம் நினச்சுன்ற மாதிரியான சீரிஸ் இது. இது அடுத்த சீசனுக்குமே லீடு கொடுத்து தான் முடிச்சிருக்கிறாங்க. இது வந்து கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த ஃபாலோ அவுட் சீரிஸில் மொத்தமாக 8 எபிசோடு, லென்த்தாக தான் இருக்கும். ஸோ பொறுமையாக பார்ப்பது நல்லது. 22வது இடத்துல ஜெய் மகேந்திரன் அப்படிங்கிற மலையாள வெப் சீரிஸ். 6 எபிசோடு தான், ஒரு மினி சீரிஸ் மாதிரி நீங்கள் டக்குன்னு முடிச்சு விட்டுறலாம். இந்த முகுந்தன் உன்னி அசோசியேட்ஸ் பார்த்தோம்ல, ஆஹா மனுஷன் வந்து வில்லத்தனமாக வேலையை பார்க்குறான், ஆனால் சிரிச்சுக்கிட்டே நல்லா வேலை பார்க்குறான்ற மாதிரி காரியத்தை சாதிக்கக்கூடியவன் அப்படிங்கிற மாதிரியான கேரக்டர் தான் நம்ம மகேந்திரன். ஸோ அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறாரு, ஒரு தாசில்தார் ஆஃபீஸில் என்னென்னலாம் நடக்குதுங்கிற மாதிரி ரொம்ப லைவ்லியாக காமிச்சிருப்பாங்க. நல்லாயிருக்கும். சிம்பிளான ஒரு சீரிஸ். இதில் ட்விஸ்ட்டுகளும் சரி, அது இல்லாமல் எமோஷனலும் சரி, காமெடியும் சரி நல்லாவே ஒர்க் ஆச்சு. 21வது இடத்துல பர்ஃபெக்ட் கப்புள்னு 6 எபிசோடு தான். பட் இது கொஞ்சம் செகண்ட் எபிசோடில் தான் கதையே ஸ்டார்ட் ஆகும். ட்விஸ்டெல்லாம் நிறைய எதிர்பார்க்குற அந்த கிரைம் த்ரில்லர் ஆடியன்ஸுக்கு இந்த சீரிஸ் நல்லாவே செட் ஆகும். இதில் இப்போ ஒரு மிகப்பெரிய கல்யாணம் நடக்க போகுது. அதுக்கு வீட்டுக்கு வரப்போகிற மருமகளை மாமியார் கறிக்கு சுத்தமாக பிடிக்கல. இப்போ அந்த கல்யாணத்தில் மருமகரையோடைய ஃப்ரெண்டும் வந்துருக்கிறா, அவ செத்து போயிட்டா. இப்போ இந்த சாவுக்கு காரணம் யாருன்னு சொல்லி போலீஸும் விசாரிக்கிறாங்க. பணக்காரங்கிறதுனால பெருசாக பொறுமையாக தான் விசாரிக்க முடியும். ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மங்கள் ஒன்றொன்னா என்னென்ன மாதிரி போக போக சொல்வதெல்லாம் உண்மைக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு போகும். பொறுமையாக உட்காந்து பார்த்தாலும் ஒர்த்தான சீரிஸ். 20வது இடத்துல அவதார் தி லாஸ்ட் ஏர்பெண்டர். இது அடுத்த சீசனும் வரப்போகுது. இது வந்து 8 எபிசோடுப்பா. நம்ம சின்ன வயசுலேருந்து சுட்டி டிவியில் பார்த்த அதே அவதாரை வந்து லைவ் ஆக்ஷனில் பார்க்குறதே ஒரு ஆனந்தமான விஷயம். நம்மளால் வந்து பனிக்கட்டிலே உறைஞ்சி இருந்து திடீர்னு வெளியே வந்து இப்போ மொத்தத்தையும் கண்ட்ரோல் பண்ண போகிறேன், ஃபயர் நேஷனுக்கு எதிராக போராட போகிறேன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து என்னெல்லாம் சம்பவங்கள் செஞ்சாருன்ற மாதிரி நம்ம ஆல்ரெடி பார்த்த கார்ட்டூன் கதை தான். பட் லைவ் ஆக்ஷனில் பார்க்கறதுக்கும் நல்லா இருந்துச்சு. 19வது இடத்துல 5ஆம் வேதம். இதுவும் 8 எபிசோடுப்பா. இது வந்து நம்ம மர்மதேசம் எடுத்தவர் அந்த ஃபேன்ஸுக்கு, மர்மதேசமுடைய ஃபேன்ஸுக்கு இந்த சீரிஸும் நல்லாவே செட் ஆகும். இதில் மொத்தம் 4 வேதம் தானே இருக்குது. இல்லை 5ஆம் வேதம்னு ஒன்று இருக்குது, தெரியுமா உனக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட ஒரு பொட்டியை கொடுத்து இந்த கோவிலில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு ஒரு பொறுப்பை கொடுக்க, இன்னும் பல பேரும் அந்த கிராமத்துக்கு வந்து சேர, அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சுன்ற மாதிரி வெறும் ஆன்மீகம் மட்டும் இல்லாமல் சயின்ஸையும் கலந்து சூப்பராகவே எடுத்துகிட்டு போனாங்க. சீசன் 2க்கும் லீடு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு சீரிஸ். 18வது தி வேர்ல்ட் வைண்ட் அப்படின்னு சொல்லி, இது வந்து 12 எபிசோடு, ரொம்ப பெருசாக இருக்கடா, உட்காந்து பார்க்கலாமான்னா நீங்கள் கொரியாவுடைய இந்த பொலிட்டிக்கல் ட்ராமா ஒன்று பார்க்கணும் அப்படின்னாக்க இதை ட்ரை பண்ணுங்க. ஏன்னா கொரியன் சைடில் லவ் ட்ராமா எனக்கு பெருசாக செட் ஆகாது. ஆனால் அந்த கிரைம் த்ரில்லரு, ஆக்ஷனு, இல்லை இந்த ஃபேண்டசி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே கில்லி. ஸோ பொலிட்டிக்கல் சைடு எப்படி இருக்குன்னா அதுலேயுமே ட்விஸ்டெல்லாம் வச்சு சூப்பராகவே கொண்டு போகிறாங்க. பொறுமையாக செட் பண்ணி போனாலும் ஒர்த்தான சீரிஸ். 17வது இடத்துல பிரதர்ஸ்ன்னு சொல்லி, இது 8 எபிசோடுப்பா. வெப் சீரிஸாகவே இருந்தாலும் ஸ்லோலாம் போகக்கூடாது, பரபரப்பாகவே போகணும். ஃபைட்டு ஆக்ஷன் சும்மா கொரியனில் ஆக்ஷன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாக்க இந்த சீரிஸை ட்ரை பண்ணுங்கள். இது நம்ம வழக்கப்பட்ட கதை தான். இந்த பாஷா பாய் எல்லாத்தையும் விட்டு மாணிக்கமாக இருப்பார், அந்த மாதிரி இல்லாமல் குடும்பமே கேங்ஸ்டர் குடும்பம் தான். அதில் வந்து ஒரே ஒரு பையன் மட்டும் அப்பாவே சுற்றிக்கிட்டு இருப்பான். இப்போ அண்ணங்க
அப்பங்காரனும் ரவுடி, அம்மாக்காரியும் ரவுடியா, ஏய் என்னடா இது, குடும்பத்துக்குள்ள நான் மட்டும் தான் எதுவுமே தெரியாம இருக்கான்ற மாதிரியே இருக்கிற அப்பாவி பையன், அவங்கள தேடி வர ஆபத்துகள் எல்லாத்தையும் எப்படி சமாளிக்கிறாங்கன்னு காமெடி கலந்த ஆக்ஷன் டிராமா. 16வது இடத்துல தி பாராசைட்னு சொல்லி, இது வந்து ஆக்சுவலா அனிமியாவும் இருக்கு, அனிமி இன்னும் பயங்கரமாவும் இருக்கும். அதையும் முடிஞ்ச அளவுக்கு நல்லாவே எடுத்துக்கிறாங்க. 6 எபிசோடு தான் டக்குன்னு முடிச்சு விட்டுறலாம். திடீர்னு வானத்திலிருந்து வந்து ஒரு ஜந்து மாதிரி இருக்கிறது அப்படியே உள்ள போய் மனுஷனையே கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி கொடூரமா பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி காமெடிக்கு வர அளவுக்கு இருக்கும். ஸோ அப்படி ஹீரோயின்குள்ள வரும்போது மட்டும் அன்னியனா அம்பியா அப்படிங்கிற மாதிரி பாதி பாதி ஷேரிங் போட்டு தான் ஹீரோயின் உடம்புக்குள்ள இருக்குது. ஸோ ஆல்ரெடி கொடூரமான கும்பல்லாம் ஒரு டீமை போட்டு மொத்தமாக கண்ட்ரோல் எடுக்க நினைக்க அதுக்கப்புறம் நல்லா ஆச்சுங்கிறது தான் கதை. ஒரு கொடூரமான அதுவே கமர்ஷியலாக பார்க்கணும் அப்படின்னாக்க இதை ட்ரை பண்ணுங்க. 15வது இடத்துல டியூன் சீரிஸ். எஸ், இது வந்து டியூன் படம் பார்த்தவங்களுக்கு அந்த டோன்லேயே எதுவும் செட் ஆகும். 6 எபிசோடு தான், ஒன்று 1 மணி நேரம். டியூன் படம் உங்களுக்கு அந்த ஸ்லோ பேஸில் போகிறது செட் ஆச்சுன்னா கட்டாயம் எதுவும் செட் ஆகும். ஏன்னா டியூன் படத்தில் நம்ம ஹீரோவோட அம்மா இருக்காங்க தெரியுமா, அவங்க எப்படி இந்த மந்திரவாத கும்பலில் சேர்ந்தாங்க, அவங்க எப்படி ஃபியூச்சரை தெரிஞ்சுக்கிறாங்க, ஆமாம் அவங்களுடைய அந்த வாழ்க்கை வரலாறுலாம் என்ன அப்படின்றலாம் தெரிஞ்சுக்க இந்த சீரிஸில் விஷயங்கள் இருக்குது. அண்ட் நம்ம அதில் பார்த்தோம் தெரியுமா, அவங்க ஒரு மாதிரி சூட் போட்டுக்கிட்டு ப்ளூ கலரில் அப்படி லேயரு, அதை கத்தி குத்துறதுக்கு முன்னாடி ஒரு லேயரை கிழிச்சிட்டு தான் உடம்புலேயே குத்துமே. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் டியூன் படத்தில் பார்த்துட்டோம். இந்த கதை எப்படின்னா, ஹீரோவுக்கு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற கதை. மொத்தமான சிஸ்டர்ஹுட் எப்படி உருவாச்சு, எப்படி ஹீரோ கேங்லையும் வில்லன் கேங்லையும் எல்லா இடத்துலையும் எப்படி இந்த ஒரு குடும்பம் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு இருக்கு, என்னெல்லாம் பிளான் போட்டு பண்ணாங்கன்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை காமிச்சிருப்பாங்க. பட் அந்த பொறுமையோட அந்த வேர்ல்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தயார்னா இது செட் ஆகும். உங்களுக்கு டியூன் படம் ஒர்க் ஆச்சா, அப்போ இந்த சீரிஸும் ஒர்க் ஆகும். 14வது இடத்துல தி பென்குயின் சீரிஸ். எஸ், டிசி வந்து வெப் சீரிஸ்னா இங்கே கிங் தான். படத்தில் தான் கொஞ்சம் பொறுமையாக வந்துகிட்டு இருக்காங்க. இதில் வந்து நம்ம பேட்மேன் 2க்கு, அதாவது பேட்மேன் 1க்கு அப்புறமா நடக்கிற கதை. பேட்மேன் 2ல இவரையுமே வில்லனா கூட்டு வர போறாங்க. ஸோ பென்குயின் கேரக்டர் மனுஷன் வந்து டம்மி இவனா அப்படிங்கிற மாதிரி இருந்த ஆளு மொத்தமாக கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு காத்தம் சிட்டியவே ஒரு கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு ஆட்டக்கூடிய ஒரு மனுஷன். அதுலேயும் கடைசியில் பேட்மேனை ஒருவார்னு காமிச்சு கடைசியில் சும்மா சிக்னலை மட்டும் காமிச்சு முடிச்சு விட்டாங்க. அந்த கேரக்டராக சூப்பராக டெவலப் பண்ணிருப்பாங்க. இதுவும் சொல்கிறேன், டியூன் சீரிஸும் இந்த பென்குயின் சீரிஸ் ரெண்டுமே ரொம்ப பொறுமையாக போகும். ஆனால் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அந்த வேர்ல்டை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கனெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இந்த ரெண்டுமே உங்களுக்கு பொறுமை இருந்தால் ட்ரை பண்ணுங்க. இந்த பென்குயின் சீரிஸும் மொத்தமாக 8 எபிசோடு தமிழ் டப்பிங்லுமே தான் இருக்கு. 13வது இடத்துல தி பாய்ஸ் சீரிஸ். ஆக்சுவலாக இது சீசன் 4 வரப்போகுதுங்கிறதுனால மொத்தமாக உட்காந்து எல்லாத்தையும் பார்த்து முடிச்சேன். நல்ல ஒரு சீரிஸை மிஸ் பண்ணுறப்பனடா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆன ஒரு சீரிஸ். இதில் என்னன்னா, நம்ம வழக்கமாக சூப்பர் ஹீரோஸ் மக்களை காப்பாற்ற பிறந்தவங்க இப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்துட்டோம்ல. இதில் சூப்பர் ஹீரோஸே கார்பரேட் கை கூலிங்கவங்க அப்படிங்கிற மாதிரி சூப்பர் ஹீரோஸே எதிர்த்து ஃபார்ம் ஆகிற ஒரு டீம் தான் பாய்ஸ். சொல்ல முடியாத அளவுக்கு கொடூரத்தின் உச்சத்தில் இருக்கும். அந்த டார்க் ஜோனில் நான் தயார், அதை நான் பார்க்க தயார் அப்படின்னாக்க தாராளமாக அதை ட்ரை பண்ணுங்க. தமிழ் டப்பிங்கும் தாறுமாறாக இருக்கும். போக போக, அதாவது ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே உங்களுக்கு கனெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. போக போக எக்ஸ்ட்ரீம் டு த கோர்ன்ற மாதிரி போவாங்க. இந்த சீசன் 4மே சூப்பராக இருந்துச்சு. சீசன் 5க்கு லீடு கொடுத்து பக்காவாக செட் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி பாய் சீரிஸ் எத்தனை பேர் பார்த்தீங்க, அதோடைய ஃபேன்ஸ் யாருன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. பாய் சீரிஸ் பக்கம் குடும்பம் இல்லை, நார்மல் ஆடியன்ஸே அந்த பக்கம் போவது தவிர்ப்பது நல்லது. மற்றபடி நான் எவ்வளோ டார்க்காக இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுவேன்னா இந்த சீரிஸ் செட் ஆகும். 12வது இடத்துல லூட்ரி அப்படின்னு சொல்லி வெப் சீரிஸ். இது வந்து 8 எபிசோடுப்பா. இது வந்து கப்பல் ஹைஜாக், இது உண்மை சம்பவத்தை புக்கை பேஸ் பண்ணி எடுத்த ஒரு வெப் சீரிஸ். அந்த இந்திக்காரங்க பொதுவாக அந்த வெப் சீரிஸ்ல கொஞ்சம் நல்லாவே எடுப்பானுங்க. படம்னு வந்துட்டா மட்டும்தான் இந்த நாக்குல கேசரி மூக்குல கேசரின்ற மாதிரி பண்ணுவாங்க. வெப் சீரிஸை இப்போ வரைக்கும் கெடுக்காம வச்சிருக்காங்க. இதுலன்னா ஒரு கப்பலை ஹைஜாக் பண்ணி வச்சுட்டாங்கப்பா. இப்போ அந்த கப்பலை மீட்டு எடுக்கணும். அதுக்காக ஹீரோ கேங் வந்து கிட்டத்தட்ட ஹீரோவுமே நல்லவன்லாம் கிடையாது, அவனுமே கெடுக்கிட்டவன் தான். ஆனால் இப்போ மாட்டிக்கிட்டு அந்த சரக்கை எப்படி கொண்டு வராங்க, அதுக்கு நடுவில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது, இந்த ஹைஜாக்கு பின்னாடி அங்கே பாதிக்கப்பட்ட பேசஞ்சர்ஸ்லாம் இருக்கிறாங்களே அவங்களுக்கு ஏதாவது ஆச்சா தப்பிச்சாங்களான்னு அந்த ஆங்கிளை விட்டுட்டு அதை தாண்டி அதை வச்சு ஒருத்தன் சுச்சுவேஷனை யூஸ் பண்ணி பண்ணுற விஷயங்களும் சூப்பராக காமிச்சிருப்பாங்க. 11வது இடத்துல ஹீராமண்டி வெப் சீரிஸ். எஸ், பெண்களுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ரோல் இல்லையே, சும்மா சாங்குக்கு மட்டும் ஆட வச்சு ஊர்கா மாதிரி யூஸ் பண்ணுறீங்களேன்னா இந்த சீரிஸை ட்ரை பண்ணுங்க. பெண்களை செம்ம ஸ்ட்ராங்காக காமிச்சிருப்பாங்க. ஹீராமண்டி அங்கே இருந்த மக்களுடைய வாழ்க்கையை காட்டுறது. மனிஷா கோயிலாவும் சரி, சோனாக்ஷி சின்ஹா, இப்படி எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸும் அவங்க 2 பேருடைய அந்த ரைவல்ரிலாம் சூப்பராக இருக்கும். எனக்கு கடைசி எபிசோட் மட்டும் பெருசாக செட் ஆகல, பட் அது வரைக்குமே எனக்கு சூப்பராக இருந்துச்சு. ஒரு பக்காவான சீரிஸ்பா. அண்ட் இதுவுமே ஃபேமிலிக்கு செட் ஆகிற சீரிஸ் இல்லை, கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். 10வது இடத்துல ஷேக்கர் ஹோம் அப்படிங்கிற சீரிஸ். 6 எபிசோடு தான். டக்குன்னு இவன் துப்பேரி வாடன் அந்த மோடில் ஏதாச்சும் ஒரு வெப் சீரிஸ் பார்க்கணும்னா இதை தாராளமாக ட்ரை பண்ணுங்க. அதுவும் நம்ம ஷேக்கர்ன்றவர் எப்படி தெரியுமா, ஒரு ஆடு காணாமல் போச்சுன்னா கூட அதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கான்னு சொல்லி டக்குன்னு சின்னதாக அப்படி சாப்பிட்டுட்டு அதை நீங்கள் தொடக்காமல் விட்டீங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயத்தை துப்பு தொடக்கி கண்டுபிடிப்பார். இதில் ஒரு கேஸ், ஒரு எபிசோடில் ஒரு கேஸ், அது எப்படிலாம் சால்வ் பண்ணுறாருன்ற மாதிரி சூப்பராகவே கொண்டு போவாங்க. எனக்கு டைமே வேஸ்ட் பண்ணக்கூடாதுப்பா, டக்குன்னு ஏதாச்சும் ஒன்று இப்படி அது அப்படி அப்படிங்கிற மாதிரியே கொண்டு போனோம்னா அந்த டிடெக்டிவ் வெப் சீரிஸ் விரும்பிகளுக்கு இந்த சீரிஸ் செம்மையாக செட் ஆகும். 9வது இடத்துல ஸ்குவிட் கேம் சீசன் 2 இப்போ ரீசெண்டாக வந்துச்சு. மொத்தமாக 7 எபிசோடுப்பா. சீசன் 1 அளவுக்கு இல்லை, நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனால் இது வந்து ஒர்த்தான சீரிஸ் தான். ஃபஸ்ட்டு 3 எபிசோடு மட்டும்தான் கொஞ்சம் என்னங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். 4வதுலேருந்து கொஞ்சம் ஃபயர் மோடில் போக ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் நம்மளால் வந்து நான் உள்ள கேமுக்குள்ள மறுபடியும் வரேன், அந்த கேம்
கேமை மொத்தமாக நிறுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி உள்ள வந்து இப்போ என்னெல்லாம் புது புது கேம் வச்சிருந்தாங்க, அதில் என்னெல்லாம் நடந்துச்சுன்ற மாதிரி செம்மையான ஒரு சீரிஸ் தான். ட்ரை பண்ணுங்க. சீசன் 3 2025 முடிக்க போறாங்க, அதுக்காக வெயிட்டிங். 8வது இடத்துல 3 பாடி ப்ராப்ளம். இதெல்லாம் தமிழ் டப்பிங்ல விட்டுருக்கலாம். மொத்தம் 8 எபிசோடுப்பா, இதுவும் 1 hour கிட்ட போகும். ஸோ அதனால ஆனால் எனக்கு ஒரு மைண்ட் பெண்டிங்கான ஒரு வெப் சீரிஸ் வேணும். டே தாண்டா வெப் சீரிஸ் கொய்யால் டே என்னடா, அதாவது நான் ஏகப்பட்ட விஷயங்களை கற்றுக்கணும் ஒரு வெப் சீரிஸை பார்த்து அப்படின்னாக்க, மொத்தமாக அந்த வேர்ல்டுக்குள்ளேயே நான் உள்ளே வந்துடணும்னாக்க இந்த வெப் சீரிஸை ட்ரை பண்ணுங்கள். ஒர்த்தான சீரிஸ், ஆனால் பொறுமையாக போகும். அந்த பொறுமையை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு செம்மையான சீரிஸ். எல்லாருக்கும் நான் செட்டாகவும் சொல்ல மாட்டேன், ஆனால் ஏகப்பட்ட ட்விஸ்ட்டுகள், அதை தாண்டி குழப்பங்கள், அதாவது இது புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற ஆங்கிளெலாம் கொண்டு போகக்கூடிய சூப்பரான சீரிஸ். இது தமிழ் டப்பிங்கில் இல்லைன்றதுனால எல்லாரும் தள்ளி வச்சிருப்பீங்க. பட் ட்ரை பண்ணுங்கள். இல்லை நான் வெயிட் பண்ணுறேன்ப்பா, தமிழ் டப்பிங் சீக்கிரம் வர நான் வெயிட் பண்ணுறேன்னா வெயிட் பண்ணுங்கள், சீக்கிரம் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. 7வது இடத்துல கேயாஸ். நான் பாய்ஸுக்கு எப்படி சொல்லணும் அண்ட் பென்குயின் டூன் சீரிஸ்க்கு எப்படி சொல்லணும் அதே போல தான் இதுவும். இது வந்து கொஞ்சம் காமெடியான சீரிஸ் தான். இதில் வந்து கடவுள்களே கலாய்க்கிறது. பாய்ஸில் சூப்பர் ஹீரோஸை கலாய்ப்பாங்கல்ல, இதில் வந்து கடவுள்களையே ஃபன் பண்ணி கலாச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி கடவுளோட அழிவு காலம் ஆரம்பிச்சிருச்சு. அதுக்குன்னு சில அறிகுறிகள்லாம் இருக்குது. அடுத்தடுத்து நடக்க கடவுளே பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சாரு, அந்த கடவுளை காலி பண்ண சுற்றி ஒரு கேங்கே வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த வேலைலாம் என்னன்ற மாதிரி சூப்பராக ஒரு வித்தியாசமாக கொண்டு போவாங்க. இதுவுமே சீசன் 2க்கு பக்காவாக செட் பண்ணி தான் வச்சிருக்காங்க. இது மொத்தமாக 8 எபிசோட் இருக்குப்பா, தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. அண்ட் ரொம்ப பொறுமையாக போகும். வெப் சீரிஸ்னா பொறுமையாக தான் போகும். அப்போ தான் அந்த வேர்ல்டுக்குள்ள நீங்கள் கனெக்ட் ஆவீங்க. பொறுமையோட ட்ரை பண்ணுங்க. 6வது இடத்துல அது 8 ஷோன்னு சொல்லி எனக்கு ஸ்குவிட் கேமை விட இது ஒரு படி மேலே எனக்கு பிடிச்சிருச்சு. அது சீசன் 2 விட இது எனக்கு ஒரு படி மேலே பிடிச்சது. இதில் என்னன்னா அதே டைப் தான், என்னங்க அதே மாதிரி கேமா அப்படிங்கிற மாதிரி. இதுல வாங்க 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 உங்களுக்கு வந்து நீங்கள் இருக்க ஒரு நிமிஷத்துக்கும் உங்களுக்கு காசு அதிகமாகிட்டே இருக்குன்ற மாதிரி 8 ஃப்ளோரு 8 பேர் உங்களுக்கு துட்டாக கொடுத்துக்கிட்டே இருப்போன்ற மாதிரி புது புது ரூல்ஸை வச்சு ஸ்டார்டிங்கில் பொறுமையாக நார்மலாக ஆரம்பிக்கும். போக 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 கொடூரமாக அப்படியே போய் கடைசியில் முடிச்சவங்கெல்லாம் சூப்பராக முடிச்சிருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச சீரிஸ், தாராளமாக ட்ரை பண்ணுங்க. 5வது இடத்துல மர்டர் மைண்ட்ஃபுல்னு சொல்லி, இதுவும் தமிழ் டப்பிங்ல இல்லைப்பா. இது வந்து 6 எபிசோடு தான், ஒன்று அரை மணி நேரம் தான், டக்கு டக்குன்னு முடிச்சு விட்டலாம். 400 கோடி தான் ப்ளஸ் சதுரங்க வெட்டு ரெண்டுத்தையும் கலந்து கட்டின மாதிரி. இதில் நம்மளால் வந்து ஒரு ப்ரோக்ராமுக்கு போவார். அது வரைக்கும் டென்ஷன் 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 இப்படின்ற மாதிரி இருக்கிறவரு அந்த ப்ரோக்ராம் போனதுக்கப்புறம் அந்த பேர் கோலையே பண்ணாலும் அப்படி கண்ணை முடிட்டு அப்படி மூச்சை இழுத்து விட்டேன்னு வச்சுக்க, நம்மளால பார்த்துப்படா ரிலாக்ஸாக எல்லா வேலையும் பாடுறான்னு சொன்னதும் அதுக்கப்புறம் மனுஷன் எவ்வளோ பெரிய எக்ஸ்ட்ரீமான சுச்சுவேஷன்லேயே ரிலாக்ஸாக என்னென்ன முடிவெல்லாம் எடுக்கிறாருன்ற மாதிரி கடைசி வரைக்கும் தக் லைஃபோடவே சுற்றிக்கிட்டு இருப்பார். சூப்பராக அந்த ஃபஸ்ட் எபிசோடில் ஆரம்பிக்கிறது கடைசி வரைக்கும் ஃபன் மோடில் செம்மையாக கொண்டு போவாங்க. எனக்கு கடைசி முடித்த விதம், அது இல்லாமல் ஒருத்தனை பிளான் போட்டு அவனை ஸ்கெட்ச் போட்டு லாக் பண்ணுறதுக்காகவே ஒரு வேலையை பார்ப்பாங்க. அதெல்லாம் குபீர் சிரிப்பு. அந்த இடம் மட்டும் கொஞ்சம் 18+ இருக்கும். செம்ம ஃபன்னான சீரிஸ், ட்ரை பண்ணுங்க. 4வது இடத்துல பஞ்சாயத்து சீசன் 3. எனக்கு சீசன் 3 இல்லை சீசன் 30 எடுத்தால் கூட நான் உட்காந்து பார்ப்பேன். இது மொத்தம் 8 எபிசோடு. ஸோ சீசன் 1, அதாவது எனக்கு எப்படி பிரச்சனை இருந்தாலும் ஒரு எபிசோட் அதை போட்டு விட்டோம்னா மனசு ரிலாக்ஸ் ஆகிவிடும். அந்த ஊர்லேயே ஒருத்தனா நீங்கள் வாழ ஆரம்பிச்சிருவீங்க. இவ்வளோ பில்டப் கொடுக்குறேன்னா நீங்கள் அந்த சீரிஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. இது தமிழ் டப்பிங்ல இல்லை. தலைவட்டியாம்பாளையம் தமிழில் எடுத்தாங்க, அதோட பேரை கெடுக்கிற மாதிரி தான் அதில் பாதி அளவுக்கு தான் இருந்துச்சு. வேணாங்க விட்டுருங்க, அது தமிழ் டப்பிங் பண்ணியே விடுங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. பஞ்சாயத்து சீசன் 3ல வந்து அவங்களுக்கு பெரிய கதைலாம் வேணாம், ஒரு புறா வச்சு கொண்டு போவாங்க, சின்ன சின்ன விஷயங்களை வச்சு டெவலப் பண்ணி செம்மையாக கொண்டு போவாங்க. ஊருக்கு அவரே ஆபீசராக திரும்ப வரவும், அதுக்கப்புறம் அவருக்கும் ஆல்ரெடி வில்லங்கமாக இருக்கிற அந்த கேங்குக்கு நடக்கிற அந்த சண்டைகள், இந்த சண்டை எல்லாமே ரொம்ப ரொம்ப குழந்தைத்தனமாக தான் இருக்கும். ஆனால் அதெல்லாம் கியூட்டாக என்ஜாய் பண்ணக்கூடிய வகையில் இருக்கும். செம்மையான சீரிஸ், தாராளமாக ட்ரை பண்ணுங்க. 3வது இடத்துல டோன்ட் கம் ஹோம். இதுவும் தமிழ் டப்பிங்ல இல்லை. இதெல்லாம் தமிழ் டப்பிங் விட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இது மொத்தமாக 6 எபிசோடுப்பா. ஸோ இதில் கதை என்னன்னு பார்த்தாக்க, ஹீரோயின் அவங்களுடைய குழந்தையோட அவங்களோட பழைய வீட்டுக்கு, இதுதான் நம்ம கிட்ட இருக்கிற ஒரே வீடு, இதுலேருந்து நம்ம ஏதாவது பிஸ்னஸ் பண்ணி நம்ம அப்படியே நம்ம வாழ்க்கையை வாழணுன்ற மாதிரியே வராங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் வில்லங்கமே ஸ்டார்ட். என்னடா மாஸ்க் போட்ட ஒரு குட்டி பொண்ணு என்னடா சுத்திக்கிட்டே இருக்கு, நம்ம பொண்ணா இல்லை அது வேற ஏதாவது பேய் பொண்ணா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சு, ஸ்டார்டிங்கில் பயமுறுத்துற மாதிரி ஆரம்பிச்சு, அதுலேருந்து பயங்கரமான ட்விஸ்ட்டுகள்லாம் கொடுத்து இன்னும் அப்படியே கதையை வேற ரூட்டு கொண்டு போவாங்க. 6 எபிசோடு தான், டக்கு டக்குன்னு என்னடான்ற மாதிரியே இந்த ஒரு பயம் கலந்த செம்மையாகவே கொண்டு போன ஒரு சீரிஸ். 2வது இடத்துல கியாரா அப்படின்னு சொல்லி, இது வந்து ஆக்சுவலாக கொரியன் சீரிஸும் இருக்குது. சிக்னல்னு சொல்லி கொரியன் சீரிஸ், அது தமிழ் டப்பிங்ல இல்லை. அது 16 எபிசோடு, ஒன்று 1 மணி நேரம். அவ்வளோலாம் எனக்கு செட் ஆகாதுன்னா இது 8 எபிசோடு தான், டக்கு டக்குன்னு முடிச்சு விட்டலாம். கரண்ட் டைம் லைனில் இருக்கிற போலீஸ் பாஸ்ட்ல இருக்கிற போலீஸ் கூட பேசலாம். அது வந்து வாக்கி டாக்கி மூலியமா அந்த டைமில் 1 நிமிஷம் மட்டும் பேச முடியும். இப்போ இங்கே சால்வ் ஆகாத கேஸ்லாம் இருக்கும் தெரியுமா, அதை ஆரம்பிக்கிற இடத்துல அவர் இருப்பார்ல, அவர்கிட்ட ஃபோன் போட்டு சார் என்ன சார் அந்த கேஸ் என்ன சார் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் சேர்ந்து ஏகப்பட்ட கேஸ்களை எப்படி சால்வ் பண்ணாங்கன்றது தான் கதை. ஸோ ஸ்டார்டிங் எபிசோட்லேருந்தே பரபரப்பாகவே எனக்கு வேணும், கொஞ்சம் கூட வெப் சீரிஸாக இருந்தாலும் எனக்கு ஸ்லோ கூட வேணாம் அப்படின்னாக்க இந்த சீரிஸ் தாராளமாக செட் ஆகும். ஃபேமிலியாகவே இந்த சீரிஸாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இடத்துல டெத் கேம் சீரிஸ். ஆக்சுவலாக 2023 தான் ஆரம்பிச்சது. பாதி எபிசோட்ஸ் வந்து இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் விட்டாங்க. தி பெஸ்ட் சீரிஸ், மொத்தமாக 8 எபிசோடுப்பா. இதில் என்னன்னாக்க இது ஏகப்பட்ட மெசேஜும் சொல்லக்கூடிய ஒரு சீரிஸ். எதுக்குமே சூசைடு வந்து சொல்யூஷனே கிடையாது, அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயங்கிறத இந்த சீரிஸ் சூப்பராக உணர்த்தும். இதில் நம்ம ஹீரோ வந்து வாழ்க்கையே வெறுத்து போச்சுங்க, வாழ்றது
பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க, நான் செத்துறேன் அப்படிங்கிற மாதிரியே தற்கொலை பண்ணிக்க ஹீரோயின் வந்து அவங்க தான் டெத்து. கொய்யாலடே உன் இஷ்டத்துக்கு முடிவெடுக்கிற, உனக்கு 12 சான்ஸ் கொடுக்குறேன்டான்ற மாதிரியே 12 உயிருக்கு சான்ஸ் கொடுக்க அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சுங்கிற மாதிரி ஃபேண்டசி கலந்த பட் அதுலயே பரபரப்பா எமோஷனலா எல்லா விஷயங்களும் உள்ளடக்கி ஒரு தரமான சீரிஸ். தாராளமா ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த 26 சீரிஸ்ல நீங்க எத்தனை பார்த்து முடிச்சிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இன்னும் பார்க்காதது ஏகப்பட்டது இருக்கு. தமிழ்ல கூட இந்த சட்னி சாம்பார், அதுக்கப்புறம் இந்த பேராசூட், ஹாட் ஸ்டார்ல ஏகப்பட்ட ஹிந்தி சீரிஸ் இருக்குது. அதெல்லாம் ட்ரை பண்ண அப்படியே வச்சு தள்ளி போயிட்டு இருக்குது. அதாவது டேய் நீ பார்த்த 25 சீரிஸ் அப்படியே மொத்தமா லிஸ்ட் போட்டு கொடுத்துட்ட அப்படிதானே அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, இதுல சேர்க்காம வச்சிருந்த லிஸ்டே ஒரு 15-20 கிட்ட இருக்குது. ஏன்னா சிலதெல்லாம் பாதிக்கு மேல முடியலங்க அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆக்கி விட்டுரும். படம்னா ஒரு 1.5 hour 2 hourனா போறது தெரியாது. பட் வெப் சீரிஸ் 6 hour 7 hour கிட்ட உட்காந்து பாக்குறது இவ்வளவு நேரம் வேஸ்ட் ஆயிடுச்சுன்ற மாதிரி ஃபீல் ஆயிடும். ஸோ அதனால பார்த்ததை அப்படியே லிஸ்ட் போடல, பார்த்து வேணாமடா அப்படின்னு சொல்லி ஒரு 20 கிட்ட ரிஜெக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். நல்லா தான் இருக்கு, ரொம்ப இழுத்துட்டாங்கன்ற மாதிரி சிலதெல்லாம் தோணும். அதெல்லாம் அதிகமே சேர்க்காம தான் எடுத்தேன். 25வது இடத்துல இருக்கிற கிராஸும் பிருந்தாவும் தான் எனக்கு பாதிக்கு பாதி. மற்ற எல்லாமே நல்லாவே ஒர்க் ஆச்சு. ஒன்னு எப்படி ஸ்லோவா இருக்குமா கமர்ஷியலா இருக்குமான்றதை நான் தெளிவா சொல்லிவிட்டேன். ஸோ இதுல எத்தனை பார்த்து முடிச்சிட்டீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் பார்க்காம வச்சிருக்கிறது என்ன அப்படிங்கறது நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சோடா புடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல திரும்பவும் வரேன். டாடா பை.